மெட்ராஸ் பஞ்சம் ஒன்று வந்தது. யாரால் வந்தது? வெளியே வெள்ளைக்காரன் ஆட்சி செஞ்சுருக்கும் போது 18ஆம் நூற்றாண்டில் அதிகப்படியான பஞ்சு அவனுக்கு தேவை. பல நாடுகளில், மேற்கிந்திய நாடுகளில், மற்ற நாடுகளில், அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில், லண்டனு, இத்தாலி, ஃப்ரான்ஸு இது போன்ற நாடுகளில் ஆட்டு முடியை வச்சுக்கின்னு லோல் போட்டுங்க வந்தான். பனிப்பிரதேசங்களில் பருத்தின்னு ஒன்று இருக்குது, காட்டன் ஒன்று இருக்குதுன்னு இங்கே வந்து ஒரு அதர் காட்டன் அப்படின்ற அவங்க சுற்றி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு இப்படி ஒவ்வொன்றையும் கொண்டு போய் அவன் நாடுகளுக்கு தேவையானதை இங்கே வந்து சொண்டின்னு போனான். அப்படி மெட்ராஸ் பஞ்சன் வரத்துக்கு யார் காரணம்? முதலாம் உலகப் போர் வரத்துக்கு யார் காரணம்? 2ஆம் உலகப் போர் வரத்துக்கு யார் காரணம்? உலக நாடுகள்கிட்ட போய் இந்தியா ஆயுதம் வாங்கின்னு வருது. ஃப்ரான்ஸுக்கிட்ட தானே வாங்கின்னு வருது. மற்ற நாடுகளில் எந்த நாடு? கிறிஸ்டின் நாடு தானே வாங்கின்னு வருது. அது எதுக்கு உதவும்? வடை சோறத்துக்காக உதவும். மனுஷனை கொன்னுக்க தான் உதவும். இதில் வேறு கல்வியை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அன்னை தெராசன்றவங்க வந்து நல்ல பேர் எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி, ஒருத்தவங்க தான் வந்து எடுத்துன்னு போனாங்க. உலக நாடுகள் பூரா 82 காலனி நாடுகளை உருவாக்குறது யார்? கிறிஸ்டின் தானே. ஒரு 400 வருஷம். ஆப்பிரிக்காவை போனால் எய்ட்ஸ் வந்துடும், போயிடாதீங்க அப்படின்னு ஒரு பொய்யை ஏன் உருவாக்கினாங்க? அங்கே அவ்வளோ கொடுமைகள் நடந்தது. இந்த நாட்டு மக்களை படிக்க விடாமல் வளமான நாட்டை ஒன்றுமே இல்லாத நாடுன்னு பொய் சொல்லுனாங்க. இன்றைக்கி ஈரோட்டில் இருந்து எத்தனை தமிழகத்தை சேர்ந்தவங்க போய் போர்வெல் போட்டு தண்ணியை கண்டுபிடிச்சி தராங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 40 வருஷமாக நடந்துன்னுக்குது. நீங்கள் என்ன எடுத்த உடனே உட்காந்துக்குன்னு கிறிஸ்டின் தான் ஸ்கூலை கட்டினாங்க, கிறிஸ்டின் தான் கொடுத்தாங்க, கிறிஸ்டின் தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினா, நம்ம நாட்டுக்கு சொரண்டனா. மெட்ராஸ் பஞ்சம் வந்து எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் செத்தாங்கன்னு ஒரு வரலாறு ஏன் சொல்ல மாட்டேறீங்க? பருத்தி இருந்தால் போதுன்னு பருத்தின்னு சொல்லிட்டு போய் புள்ளிட்டு போட்டான். அது மாதிரி மறுபடியும் வந்துடக்கூடாது. நல்லதை வாழணும், நல்லதை செய்யணும், விவசாயிகள் மேம்பட்டு வாழணும். மற்ற மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறீங்க அரசு தானியங்கள் மூலயமா. தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளை வந்து நாசம் பண்ணுறீங்க. எதுக்காக செலவு பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு தர மாட்டீங்க. விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரத்துக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு வாழ்வியலை கொடுக்க மாட்டீங்க. அப்படின்லாம் இல்லை, சாராயத்தை மட்டுமே கொடுத்துன்னுக்கிற அரசாங்கத்தை பற்றி பேச முக்தார்.